சிறைக்கு செல்ல போகும் முக்கிய புள்ளிகள் 2 வாரங்களுக்குள் அனுர அரசு திட்டமிட்டிருக்கும் அதிரடி நடவடிக்கை. பிள்ளையான் கட்சியின் முக்கியஸ்தரிடம் சிஐடியினர் விசாரணை. விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் அர்ஜுனாவின் கருத்திற்கு பதிலளித்த கஜேந்திரகுமார். மாவையை படுகொலை செய்ய முயன்ற டக்ளஸ் ஸ்ரீதரன் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு. திருமணம் செய்தால் போதும் இலங்கையர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம். இன்று மீண்டும் சிஐடியில் முன்னிலையான தயாஸ்ரீ ஜெயசேகர. பிரித்தானியாவில் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்ட தமிழர்களின் வணிக நிறுவனங்கள், வெளியான அதிரடி கைது. ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய முக்கிய அரசியல்வாதி ஒருவர் இன்னும் 2 வாரங்களில் சிறைக்கு செல்லப் போவதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதோடு நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்தவர்களுக்கும் மக்களின் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊழல் மோசடிகளுடன் சம்பந்தப்பட்ட பலர் உள்ளனர், அவர்களை விரைவில் சிறைச்சாலைக்கு அனுப்ப நாம் நடவடிக்கை எடுப்போம் எனவும் பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கொண்டுவரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து உண்மையாக இருந்தால் அது ஒரு பாரிய குற்றமாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரவினால் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நேற்று சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டு சரியென்றால் கடந்த கால அரசாங்கத்தைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகின்றது என்றுதான் அர்த்தம் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் இயங்கு தளத்தையும் மக்கள் அபிமானத்தையும் சிதையாமல் காத்த மாவை சேனாதிராஜாவை படுகொலை செய்ய முயன்ற ஒட்டுக்குழு தலைவரே டக்ளஸ் தேவானந்தா என நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் தமிழரசின் மேனாள் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மறைவையொட்டி கொண்டுவரப்பட்ட அனுதாப பிரேரணை மீது உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் கட்சியின் பதில் தலைவர் உட்பட 3 விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006 டிசம்பர் 15 கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 8 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக மட்டக்களப்பு 1வது வாவிக்கிரி வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைத்து சுமார் 12 மணித்தியாலம் சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தனர். இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட செயற்கைக்கோள் தொலைபேசி தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் வாழைச்சேனியைச் சேர்ந்த மார்கன் என்று அழைக்கப்படும் ஐயாத்துரை ரவி மற்றும் அவரின் உதவியாளர் குமரன் ஆகிய இருவரையும் நேற்று வாழைச்சேனி காவல் நிலையத்திற்கு சிஐடியினர் வரவழைத்து சுமார் 5 மணித்தியாலம் விசாரணைகளை மேற்கொண்டு பின்னர் அவர்களை விடுவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைக்குரிய ஆவணங்களை உறுதிப்படுத்தாவிடின் அந்த நகைகளின் ஒரு தொகை வடக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் தங்க நகைகளுக்கு உரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் எனவும் சபை முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், யுத்த காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் ஊடாக காவல்துறை திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த தங்க நகைகள்
நகைகள் யுத்த காலத்தின் போது வடக்கு மாகாணத்திலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த தங்க நகைகள் ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அறிக்கை பெற்றுக்கொள்வது அவசியமாகும். இந்த நிலையில் அறிக்கை கிடைத்ததன் பின்னர் அவற்றை உரியவர்களுக்கு ஒப்படைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். வடக்கு அபிவிருத்திக்கு இந்த தங்க நகைகளின் ஒரு தொகையையும் அரசாங்கத்தால் ஒரு தொகையையும் வைப்பிலிடப்படும். இதற்கு பொது நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பளிக்கப்படும் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர இன்று மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். பேசுபொருளாக்கியுள்ள 323 கொள்கலன்களை விடுவித்தது தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரையும் கொள்கலன்களை விடுவித்த குழுவையும் தான் அழைக்க வேண்டும் என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். எனினும் இப்பிரச்சினையை எழுப்பியவர்களுக்கு மட்டுமே அழைப்பாணை அனுப்பப்பட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அரசாங்கத்திற்கு ஆதரவான நிறுவனமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்கும் அரசாங்க தரப்பினரை பாதுகாப்பதற்கும் இது பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை தியாஸ்ரீ ஜெயசேகர குறித்த சம்பவம் தொடர்பில் கடந்த 4ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய நகரங்களில் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் முகமாக தமிழர்களின் வணிக நிறுவனங்கள் மற்றும் இந்திய பாகிஸ்தானிய உணவகங்கள் சிலவற்றில் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. சட்டவிரோத குடியேறிகளை தடுக்க முடியாத நிலையில் பிரதமர் ஹெய்ஸ்டார்மரின் அரசாங்கம் இருப்பதால் பிரித்தானிய அரசியலில் நைஜல் ஃபிரேஜின் அதிதீவிர வலதுசாரி கட்சிக்கு வாக்காளர்களிடம் அதிக செல்வாக்கு வளர்ந்து வருவது அவதானிக்கப்பட்டுள்ளது. மான்செஸ்டர், நொட்டிங்ஹாம், ஷெஃபீல்ட் ஆகிய இடங்களில் இந்த வாரம் அதிகாலை வேளையில் நடத்தப்பட்ட சோதனைகளில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து பராமரிப்புத்துறை பணியாளர்கள் என்ற போர்வையில் சட்டவிரோதமாக 200க்கும் மேற்பட்ட குடியேறிகளை பிரித்தானியாவிற்குள் கொண்டுவர உதவிய சிலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை ஆங்கில கால்வாயில் குடியேறிகள் சட்டவிரோதமாக பயணிக்கும் படகுகளை இடைமறித்து தடுக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் எனவும் பிரான்ஸ் மேலும் அறிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் குடிமக்களை திருமணம் செய்யும் இலங்கையர்களுக்கு 5 வருட தற்காலிக வதிவிட விசாக்களை வழங்குவதை பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தொடங்கியுள்ளது. குறித்த நடவடிக்கையானது பிலிப்பைன்ஸில் வசிக்கும் இலங்கை சமூகத்தின் மிகவும் அழுத்தமான கவலைகளில் ஒன்றை நிவர்த்தி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக வதிவிட விசாக்கள் 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன. அதனால் அடிக்கடி புதுப்பித்தல்கள் தேவைப்பட்டன. அதன் காரணமாக வணிகம் மற்றும் பிற அவசர விஷயங்களுக்காக பயணிக்க வேண்டிய நபர்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமங்களை ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் பல ஆண்டுகளாக இலங்கை சமூகத்தை சேர்ந்தவர்கள் வதிவிட விசாக்களில் செல்லுபடியாகும் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்துள்ளனர். இதன்படி அவர்களின் கவலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தூதுவர் சானக தல்பகேவா பதவியேற்றதும் தனது பதவிக்காலத்தில் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை சமூகத்திற்கு உறுதியளித்துள்ளார். தொடர்ச்சியான முயற்சிகள் காரணமாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் வதிவிட விசாக்களின் செல்லுபடியாகும் காலத்தை 2 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக நீட்டித்தது. பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நிவாரணத்தை அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்றும் சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்டமாக 4ஆம் நாளான நேற்றும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் 17க்கும் மேற்பட்ட மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் இன்றைய தினமும் அகழ்வு பணி தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.